தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஃபைனலாக வந்து தளபதி அவர்களோட என்ட்ரி கோத் திரைப்படத்தோட என்ட்ரி. அதான் வந்து கோத் திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. இது வந்து தளபதி ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவல் எதிர்பார்ப்பையும் வேறு லெவல் ஆர்வத்தையும் வந்து அதிகரித்தது. இப்போ வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த நேற்று வந்து மீண்டும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் விஎஃப்எக்ஸ் பணிகள் வந்து தொடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த டேரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் நிர்வாகம் வந்து மார்வல்ஸ்க்கும் வந்து இவங்க தான் பண்ணியிருந்தாங்களா, இப்போ வந்து கோத் திரைப்படத்துக்கும் இவங்க தான் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் தன்னோட ட்விட்டர் பேஜில் அதுக்கப்புறமா வந்து ஜெகதீஷ் அவர்களும் போட்டிருக்காங்க. அதில் வந்து தளபதி அவர்கள் விஎஃப்எக்ஸ் பணிக்காக உட்காந்துருக்க மாதிரி வந்து அந்த போஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ தளபதி அவர்களோட லுக்கை பார்க்கும்போது வந்து அவ்வளோ டெரராக வந்து ஒரு பயங்கரமான லுக்கில் வந்து தளபதி அவர்கள் உட்காந்துருக்காங்க. இது வந்து படத்தோட சீன் காட்சிகள் கிடையாது, விஎஃப்எக்ஸ்க்காக தளபதி வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இந்த லுக்கை பார்த்து தளபதி ரசிகர்கள் பயங்கரமாக இருக்க போது கோத் திரைப்படம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளி கொண்டு வருகிறார்கள். அர்ச்சனா கல்பாத்திக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த லுக் ரிலீஸ் ஆகிட்ட உடனே வந்து தளபதி ரசிகர்கள் கோத் திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.